ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடல தான். அந்த கொண்டைக்கடலைய நைட்டே வாங்கிட்டு வர சொல்லி ஊற வச்சுட்டேன். கொண்டைக்கடலனாலே இந்த சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அலர்ஜியா இருக்கும். சாப்பிடவே மாட்டாங்க. இத மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கர்ல தண்ணி ஊத்தி கொண்டைக்கடலைய கொட்டி கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நான் ஒரு 3 விசில் தான் இன்னைக்கு வச்சேன். நைட்டு ஃபுல்லா ஊறுறனால 3 விசில் வச்சாலே போதும். நல்லா ஊறி இருக்கனால 3 விசில்லயே நல்லா வெந்து வந்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பில, கொத்தமல்லி, கொஞ்சமா கேரட்டு, கொஞ்சம் பச்சை மிளகா. குக்கர ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மாரி இருக்கணும். 3 விசிலே போதும். நல்லா வெந்துட்டுது. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி செய்ற ஒரு ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த கொண்டைக்கடல தான். அதுவும் இந்த மாரி வச்சு செஞ்சு குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால இதையே அடிக்கடி செஞ்சுர்றது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி, அதுல கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்த வதக்குனதுக்கப்புறம் கேரட்ட போடுங்க. கேரட்ட போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுல ஒண்ணே ஒண்ணு மிஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கா தான். மாங்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல போட்டோம்னா, இன்னும் நல்ல டேஸ்ட் குடுக்கும். மாங்கா பார்த்தீங்கன்னா கெடைக்கல. அதனால மாங்கா அதுல போடல. நீங்க கெடைச்சிச்சுன்னா மாங்காவையும் சேர்த்துக்கோங்க நைஸா கட் பண்ணி. அடுத்து இந்த பச்சை மிளகாவும் போட்டு வதக்க வேண்டியது தான். நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொண்டைக்கடல, அந்த கொண்டைக்கடலைய தான் அதுல போடணும். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. காரம் அதிகமா தேவைன்னா கொஞ்சம் நெறையா போட்டுக்கோங்க. கம்மியா வேணுனா கம்மியா போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கொண்டைக்கல்ல எடுத்து இதில போட வேண்டியதுதான். கொஞ்சம் கொண்டைக்கல்ல என்ன பண்ணுங்க, கையால நல்லா மசிச்சு பெசஞ்சு விட்டுக்கோங்க. பெசஞ்சு விட்டு அதில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலக்கி விட்டீங்க. இத மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெங்காயமும், கேரட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நைஸா அரிஞ்சத. வதக்காம இத தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இத லாஸ்ட்டா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இத போட்டு கொத்தமல்லி தழைய தூவி போட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். குழந்தைங்கலாம் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் இன்னைக்கு தான் எங்க வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.